ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது சரியாக இந்த இரவு வேளையில் இந்த வராகி அம்மா உன் கண்களில் பட்டிருக்கேனா, நான் உன் வீட்டிலையே உன்னை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போது உனக்கு தேவைனாலும், நீ எப்போது என்னை கூப்பிட்டாலும் உனக்காக நான் ஓடி வருவேன்னு சொன்னது போல தான் இப்போ நீ மன கஷ்டத்தோடு இருப்பதை பார்த்துட்டு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக இந்த இரவு பொழுதில் இந்த வராகி அம்மா உன்னை நோக்கி ஓடி வந்தேன். நான் சொல்கிறத நல்லா கேளு. வாழ்க்கையில் நிறைய வருமானம் வேணும், சந்தோஷமும் வேணும், நிம்மதியும் வேணும். ஆனால் இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் நான் சொன்ன இந்த மூன்றை தவிர மற்ற எல்லா கஷ்டமும் பிரச்சனைகளும் துன்பங்களும் மட்டும்தான் இருக்குன்னு எனக்கு தெரியும் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கு அதனால தான் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கணுன்ற எண்ணத்தோட முதல்ல அமைதியை உருவாக்குவதற்காகவும் உன் மனசில் பக்குவத்தை உருவாக்குவதற்காகவும் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். நீ நல்ல எண்ணங்களோட எல்லா விஷயங்களையும் யோசித்தாலுமே கூட உனக்கு எந்த நல்லதும் நடக்கிறதுக்கான வழியவே காணா. இது போதாதுன்னு வீட்டில் 1008 பிரச்சனைகள் வேற. வருமானமும் பத்த மாட்டேங்குது, வாழ்க்கையை சரியாக வாழவும் முடிய மாட்டேங்குது. எல்லா ஆசைகளும் நிராசையாய்களாக தான் போகுதே தவிர எந்த கனவும் நனவாகவும் இல்லை. ஒரு சின்ன விஷயத்தை கூட உனக்காக ஆசைப்பட்டு வாங்கிக்கவோ செஞ்சுக்கவோ கூட முடியாத சூழ்நிலையில தான் நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அடைக்கவே முடியாத உன் கடனை நினச்சி கலங்கிக்கிட்டு இருக்க உனக்கு இப்போது அளவுக்கு அதிகமான பொருளாதார மேம்பாட்டையும் வசதிகளையும் வருமானத்தையும் கொடுக்க வந்திருக்கேன். உன்னை பற்றி சகலமும் தெரிஞ்ச இந்த வராகியம்மா இனிமேலும் நீ சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்கும்படி விட்டு வைக்க கூடாதுன்னு தான் உன் வீட்டுக்கே உன்னை நோக்கி வந்து நான் சரணடைஞ்சிட்டேன் என் செல்லமே. நீ எப்படி பக்தியின் மூலமாக என்னை சரணடைஞ்சியோ அதே போல் உன் பாசத்தை பார்த்துட்டு நான் உன்கிட்ட சரணடைஞ்சு உனக்கு அடிமையாகவே மாறிட்டேன்னு தான் சொல்லணும். ஆம் என் செல்லமே, உன்னுடைய நல்ல மனசும் நல்ல குணமும் என்னை மிகவும் ஈர்த்து விட்டது. அதனால தான் உனக்கான நல்லது செய்து கொடுப்பதற்காகவே இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்து பிரச்சனைகள்லேருந்து உன்னை காப்பாற்றுறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். நான் உனக்கு சொல்கிற விஷயங்களை எல்லாம் அலட்சியம் செஞ்சு ஆபத்தில் மாட்டிக்காம அனைத்தையும் கேட்டு சரியாக புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. நீ என்கிட்ட கேட்ட விஷயங்களை எல்லாம் வரமாக என் கைகளிலிருந்து பெற போகிற. அதை பெறணும்னா எந்த எதிர்மறை எண்ணங்களும் இல்லாமல் நேர்மறையான சிந்தனைகளோட எல்லாருமே நல்லா இருக்கணுன்ற நினப்போடு இருந்தாதான் நான் உனக்கு கொடுப்பதை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும். எது ஒன்று உனக்கு கிடைக்காதோன்னு நினச்சி நீ ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கியோ அதையே உனக்கு கிடைக்க செய்வேன். அதே போல் எது உனக்கு வேணாம்னு நீ சொன்னியோ அது உனக்கு தான் வந்து சேரும். ஏன்னா அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்கும்படி செய்ய போகிறேன். நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய். என் ஆசீர்வாதத்தோட உனக்கான விஷயங்களையெல்லாம் அழகாய் நடத்தி கொடுத்து நற்பலன்களும் பயன்களும் உனக்கு கிடைக்கும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். உன் மனசுக்குள்ள எந்த குழப்பமும் வெல்லாமல் நீ எல்லா விஷயங்களிலும் சரியாக முடிவெடுக்க தயாராகு. உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினச்சிதானே நீ சில முடிவுகளை எடுக்க துணிஞ்சிருக்க. நிச்சயமா அதில் உனக்கு நன்மையே கிடைக்கும். அதனால் எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் உனக்கு சரின்னு தோணுச்சுன்னா அதை தைரியமாக எடுக்க பழகு. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே இருக்கும்படியும் உன்னை சுற்றி இருக்க ஆபத்துகளிலிருந்து அதுவே உன்னை காக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். மற்றவங்க உன்னை பற்றி பேசுகிறதையெல்லாம் நீ கவனத்தில் எடுத்துக்காதே என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கு எது சரியானதோ அதை மட்டும் நீ செஞ்சினா போதும். மற்ற அனைத்தையும் சரி செஞ்சு உன் பிரச்சனைகளையும் இன்னல்களையும் தீர்த்து வச்சு இன்பங்கள் மட்டுமே உனக்கு கிடைக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். என் வாக்குப்படியே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடப்பதற்கான நேரம் வந்துருச்சு. காலம் மாறும், காட்சியும் மாறும். நான் உனக்கு கொடுக்க போகிற இந்த வாழ்க்கைங்கிறது இனி எல்லா விதத்திலும் சரியாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா அருள் செய்ய போகிறேன்.
நீ என் மேலே வச்சிருக்க அளவற்ற பக்தியின் காரணமாக தான் நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு நிறைவேற்றி தரதுக்காக வந்திருக்கேன். அது மட்டுமல்ல, இன்னும் நீ புதுசாக முயற்சிகள் செஞ்சாலும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றியே கிடைக்கும்படி செய்யணும் நான் முடிவெடுத்துட்டேன். இத்தனை நாட்களாக நீ காத்திருந்ததுக்கெல்லாம் சேர்த்து தான் இப்போது பலன் கொடுக்க வந்திருக்கேன். உனக்காக நீ கேட்பதை செய்யாமல் உன்னை காக்க வைக்கிறேன், கண்ணீர் விட வைக்கிறேன் நினச்சி என் மேலே கோபப்படாத. என் அன்பு குழந்தையான நீ அழுகும்படி உன்னை விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. உன் கண்ணீரை தொடச்சி கவலைகளை போக்கி எல்லாத்தையுமே நல்லபடியாக நடத்தி தரதா உன் கூடவே இருக்கேன். இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்குமே ஒரு காரணமும் கணக்கும் இருக்குது. எந்த விஷயம் நடக்காமல் போனாலும் எது தாமதமானாலும் அதுக்காக நீ கவலைப்படாத. உனக்கு தேவையானது நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேர்ந்தே தீரும். அதையும் உன் விருப்பப்படியே உயர்வானதாக உன் கைகளில் வந்து கொடுப்பேன். உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு நீ மன மகிழ்ச்சியோட மனசார உன் வாழ்க்கையை வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். இப்போதைக்கு நீ தாங்க முடியாத துயரத்தில் இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இதோட உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நினைக்காத. உன் கர்ம வினைகளையெல்லாம் கழித்து இனி உனக்கான நற்பலன்கள் ஒவ்வொன்றாக நல்லதாக நடக்கும்படி செய்ய போகிறேன். நீ தளர்ந்து போகாமல் தைரியமாக இருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் உனக்கு கிடைச்சு நீ நிம்மதியாய் மகிழ்ச்சியாய் வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய வந்திருக்கேன். உன் துன்பங்கள் அனைத்தும் தீரும்படி மகிழ்ச்சியை உனக்கு அள்ளி கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் நிம்மதியாக வாழுவாய் என் செல்லமே. வாழ்க்கையில் சில நேரம் தொடர்ந்து கஷ்டங்கள் வந்தாலும் நீ நம்பிக்கையோடு அதை எதிர்கொள்ளும் போது நிச்சயமாக அது உனக்கு வெற்றிகரமாக கிடைச்சே தீரும். தூக்கங்கிறது தூங்கிக்கிட்டே சோம்பேறித்தனமாக இருப்பதற்காக கிடையாது. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுநாள் புத்துணர்ச்சியாக அடுத்தடுத்த வேலைகளை செய்வதற்காக தான். அதே போல் வாழ்க்கையில் உனக்கு தோல்விகளை கொடுப்பதும் நீ சோர்ந்து முடங்கி போயிடணுங்கிறதுக்காக இல்லை. தோல்வி அடைவதின் மூலமாக அடுத்து நீ தோல்வியே பெறாத வகையில் வெற்றியை பெறுவதற்கு உழைப்பதற்கு சிந்திப்பாயே, அந்த சிந்தனையை உனக்கு கொடுப்பதற்காக தான் தோல்வியை உன் கண்களில் காட்டுறேன். உன் எதிர்காலம் என்னாகுமோ ஏதாகுமோன்னு சும்மா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம உன்னுடைய விஷயங்களை கவனமாக துணிவாக தைரியமாக செயல்படுத்து. வெற்றி தோல்வின்னு என்ன கிடைச்சாலும் அதை என்கிட்ட ஒப்படைச்சிடு. எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றிகரமாகவே நடக்கும்படி செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. ஒருத்தரை பார்க்கும்போது அவங்க இது நாள் வரைக்கும் செஞ்சதையும் அவங்க கடந்த காலத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்க இப்படிதான்னு ஒரு முடிவுக்கு வந்துட வேணாம். ஏன்னா அவர்களுடைய எதிர்காலம் கூட மறுபடி மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேனாங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் கடந்த காலம் உனக்கு எவ்வளவு கஷ்டமானதாக வேணும்னாலும் இருந்திருக்கலாம். ஆனால் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு வைராகியத்தோட உறுதியோட நேர்மையாக வாழணும்னு முடிவெடுத்தினா எல்லா துன்பங்களையும் துரத்தி அடித்து உன்னை நிம்மதியாய் வாழ வைக்கும் வேலைகளை இந்த வராகியம்மா நான் பார்த்துக்குவேன். நீ முன்னெல்லாம் எல்லா மனிதர்களும் வேணும், உறவுகளும் வேணும், சொந்தக்காரங்களும் வேணும்னு நினச்சி எல்லாருக்கிட்டையும் அனுசரித்து வாழ்ந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் எல்லாரும் அவங்கவங்க சுயநலம் தான் பெருசுன்னு உன்னை விட்டு வேலையை விலகி போனப்ப உனக்கு அவங்க மேலே கோபமும் வெறுப்பும் வந்தது தானே. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? எல்லா உறவுகளும் உன்னை விட்டு விலகி போகிறதுக்கு காரணம் அவங்க வாழ்க்கையில் அவங்க கவனம் செலுத்துனது தான். நீ மட்டும் இன்னும் உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்காம அடுத்தவங்க வாழ்க்கையும் அவங்க பேசுகிறதையும் அவங்க செய்கிறதையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்காத. இனிமேலாவது உன் வாழ்க்கைக்காக என்ன செய்யணும்னு யோசி. துரோகத்தையும் அவமானத்தையும் பார்த்து விட்ட உன் வாழ்க்கையில் இனிமேலும் தன்மானத்தை இழந்திடாம தைரியமாக அடுத்தடுத்து செய்ய வேண்டிய வேலைகளில் கவனம் செலுத்து. இந்த உலகத்தில் யாராவது உன்னை ஏமாத்திட்டு சந்தோஷமாக வாழ்ந்துடலான்னு நினச்சாங்கன்னா அந்த வாழ்க்கை நிம்மதியாக நீண்ட நாட்களுக்கு நீடிக்க நான் விடமாட்டேனேன்னு செல்லமே. உனக்கான சந்தோஷம் எதில் இருக்குது?
என்ன செஞ்சா நீ மகிழ்ச்சி அடைவன்னு எல்லாம் தெரிஞ்சு அதை உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருந்தேன். எப்பவுமே யாரை பார்த்தாலும் அவங்களுடைய தோற்றத்தையும் உருவத்தையும் வச்சு அவங்கள குறைவாக எடை போட்டுறாதே. ஏன்னா சில நேரங்களில் ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய மொத்த அழகையும் அவங்க முகத்தில் கொடுக்காம உடலில் கொடுக்காம அவங்க இதயத்தில் நான் கொடுத்து வச்சிருப்பேன். முக அழகும் உடல் அழகும் என்னைக்கினாலும் மாறி போயிடும், முடிஞ்சு போயிடும். ஆனால் இதயத்தில் இருக்கக்கூடிய அழகுங்கிறது, அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நல்ல எண்ணத்தோடு கூடிய அழகான மனசுங்கிறது ஒருபோதுமே மாறவோ முதுமை அடையவோ செய்யாது. அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் கொண்ட நல்ல இதயத்தை நீ உனக்குள்ள வச்சுக்கோ என் செல்லவே. உன் மனசு அழகா இருக்கணுங்கிறத தான் நான் சொல்ல வர்றேன். எப்போவுமே எல்லா விஷயங்களையும் விலை கொடுத்து வாங்கிடலான்னு நினைக்காத. நம்பிக்கையை உன் செயலின் மூலமாக மட்டும்தான் கொண்டு வர முடியுமே தவிர எவ்வளவு காசு கொடுத்தாலும் நம்பிக்கையை பெற முடியாது. அதே போல பொறுமையும் நேர்மையும் அன்பும் பொது அறிவும் நல்ல குணங்களும் மரியாதையும் நல்ல செயல்களும் நல்ல நடத்தையும் இது எதையுமே காசு கொடுத்து வாங்க முடியாத, விலை மதிக்க முடியாத அற்புதமான பொக்கிஷங்கள். இது எல்லாத்தையும் உன் செயல்களால் மட்டும்தான் நீ பெற முடியுங்கிறத புரிஞ்சுக்கோ. யாராவது உன்னை தொல்லை, நீ ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற, பாரமாக இருக்கிறன்னு நினைக்கிற அளவுக்கு நீ நெருங்கி இருக்காம கொஞ்சம் எல்லார்கிட்டையும் தூரமாக இருப்பதே நல்லது தான். ஏன்னா நம்ம சொந்தக்காரவங்க தானே. நீ உரிமை எடுத்துக்கிட்டு ஒருத்தர்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகும்போது, அடிக்கடி போய் பார்க்கும்போதும் பேசும்போதும் அது அவர்களுக்கு தொல்லையாக மாறிவிடக்கூடாது. அன்பு கூட சில நேரங்களில் அதிகமாக போச்சுன்னா கசந்து போயிடும். அதனால தான் அன்போ பாசமோ உரிமையோ நம்பிக்கையோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் அளவோடு இருக்கட்டும்னு சொல்கிறேன். இந்த வராகி அம்மா சொல்வதையெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சின்னா எந்த கஷ்டமும் எந்த துன்பமும் உன்னை நெருங்காது.